உயிரி மருத்துவ ஆராய்ச்சி தொழில் திட்டம் கட்டம் 3 பயோமெடிக்கல் ரிசர்ச் கேரியர் புரோகிராம் BRCP ஃபேஸ் 3 தொடர்றதுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்கு. இது என்ன திட்டம்? இது நம்ம நாட்டுல உயிரி மருத்துவ ஆராய்ச்சி துறைய பயோமெடிக்கல் ரிசர்ச்சை இன்னும் வலுப்படுத்துறதுக்கான ஒரு திட்டம். ரொம்ப முக்கியமான ஒரு முயற்சி. இதோட முக்கிய நோக்கம் ரொம்ப திறமையான இளம் விஞ்ஞானிகளை அதிநவீன உயிரி மருத்துவ ஆராய்ச்சிக்குள்ள கொண்டு வர்றது, அவங்கள ஊக்கப்படுத்துறது. அதே மாதிரி ஆராய்ச்சியோட நன்மைகள் நேரடியா மக்களுக்கு போய் சேரணும். அதாவது டிரான்ஸ்லேஷனல் இனோவேஷன்னு சொல்வாங்க. அந்த மாதிரி ஆராய்ச்சியை ஊக்குவிக்கிறது. இது யார் யார் சேர்ந்து பண்றாங்க? இதுல நம்ம அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகத்துக்கு கீழே வர்ற உயிர் தொழில்துறை DBT, இங்கிலாந்தை சேர்ந்த வெல்கம் ட்ரஸ்ட் WTன்னு பெரிய அறக்கட்டளை, அப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து உருவாக்குன இந்தியா அலையன்ஸ்ங்கிற ஒரு அமைப்பு. ஓ, 3 பேர் கூட்டணியா? ஆமா, இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இதை செயல்படுத்துறாங்க. இது இப்போ 3வது கட்டம், ஃபேஸ் 3. இதுக்கு முன்னாடி 2008-09 முதல் கட்டமும் 2018-19 2ஆம் கட்டமும் தொடங்கினாங்க. இந்த 3வது கட்டம் எவ்வளவு காலத்துக்கு நடக்கும்? எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்க? இது 2025-26 இருந்து 2030-31 வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறமும் ஒரு 6 வருஷத்துக்கு கூடுதல் ஆதரவு இருக்கும். மொத்தமா சுமார் 1500 கோடி ரூபாய் இதுக்கு ஒதுக்கி இருக்காங்க. அதுல நம்ம DBT பங்கு 1000 கோடி, வெல்கம் ட்ரஸ்ட் பங்கு 500 கோடி. இதுல என்ன மாதிரி திட்டங்கள் இருக்கும்? இதுல அடிப்படை அறிவியல், மருத்துவம், பொது சுகாதாரம் பல துறைகள்ல இளம் மற்றும் நடுத்தர நிலை ஆராய்ச்சியாளர்களுக்கு உதவித்தொகை ஃபெலோஷிப்ஸ் கொடுப்பாங்க. சரி. பெரிய அளவிலான கூட்டு ஆராய்ச்சி திட்டங்களுக்கு மானியம் கொலாபரேட்டிவ் கிராண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஆராய்ச்சி நிர்வாகத்தை, ரீசர்ச் மேனேஜ்மெண்ட்டை எப்படி இன்னும் சிறப்பா பண்றதுங்கிறதுக்கும் திட்டம் இருக்கு. இது தவிர வழிகாட்டுதல், மென்டர்ஷிப், விஞ்ஞானிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு ஏற்படுத்திக்கிறதுக்கு நெட்வொர்க்கிங்க்கு உதவி பண்றது, ஆராய்ச்சியை பத்தி பொதுமக்கள் கிட்ட கொண்டு போறது, புதுசா தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான கூட்டாண்மைகளை உருவாக்குறதுன்னு பல விஷயங்கள்ல கவனம் செலுத்துவாங்க. அப்போ இது நம்ம நாட்டோட மருத்துவ ஆராய்ச்சிக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுக்கும்னு சொல்லலாமா? நிச்சயமா. உலக தரமான ஆராய்ச்சிகளை நம்ம நாட்டிலேயே செய்யறதுக்கும், திறமையான ஆராய்ச்சியாளர்களை இங்கே தக்க வச்சுக்கிறதுக்கும், புது கண்டுபிடிப்புகள் மூலமா சுகாதாரத்துறையில முன்னேற்றம் காணவும் இந்த திட்டம் ரொம்ப உதவும். ரொம்ப நல்ல விஷயம்.